இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். நார்மலா ரியாக்ஷன்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல். பிசிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்ட் சேஞ்ச் ஆகாது, பட் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னாங்க. கெமிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பாண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இர்ரிவர்சபிள் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது அங்க வந்துட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் டிவைடட் பை யூனிட் டைம் அப்படிங்கறத பார்த்தோம். அதை பொறுத்துதான் நம்ம அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் ஹையா இருக்கா லோவா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்சுக்கும் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்சுக்கும், அதாவது சேஞ்ச் மீன்ஸ் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிகிரீஸ் ஆகலாம், ஆமாவா? சோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இல்ல டிகிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவேளை 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் டபுள்ஸ் ஆகும், அந்த ரியாக்ஷனோட ரேட் டபுள்ஸ் ஆகும். ஒருவேளை அந்த 10 டிகிரி செல்சியஸ் டிக்ரீஸ் அதாவது குறைஞ்சிச்சுன்னா அதோட ரேட் ஆஃப் த ரேட் டிகிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 டிகிரி சேஞ்ச் இருக்கிறப்ப 10 டிகிரி செல்சியஸ் ஒரு வினையில அதிகமாச்சுன்னா அதோட ரேட் டபுள்ஸா அதிகமாகும். ஒருவேளை குறைஞ்சது அப்படின்னா ஆஃப் த ரேட் ரியாக்ஷன் குறைஞ்சிடும், அவ்வளவுதான். இது வந்து எப்பயுமே மாறாது. சோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இந்த 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்சையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. When enzyme catalyzed reactions are absorbed, the rate would be vastly higher than the same but uncatalyzed reaction. அதாவது ரேட் வந்து ஹையரா இருக்கும் எங்க வந்து நம்ம கேட்டலைஸ்டு யூஸ் பண்ணலையோ அந்த இடத்துல, அதை விட கேட்டலைஸ்டு யூஸ் பண்ண ரியாக்ஷனை வந்து அப்சர்வேஷன் அதிகமா இருக்கும், சாரி ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர், இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு கார்போனிக் ஆசிட் அதாவது H2CO3. நமக்கு H 2 இருக்கு, இங்க C வந்துருச்சு, இங்க O பாத்தீங்கன்னா 1, இங்க ஆல்ரெடி 2, சோ 3. H2CO3 இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா கார்போனிக் ஆசிட். இங்க எந்த கேட்டலைஸ்ட் அதாவது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ரிவர்சபிள். இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட வாட்டர் சேர்ந்தா கார்போனிக் ஆசிட் ஆகும், கார்போனிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டராவும் பிரிய முடியும். இதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். In absence of the any enzymes this reaction is very slow. ஒருவேளை இப்ப எந்த என்சைம்ஸ் இங்க இல்ல அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும், பட் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. With about 20 molecules of carbonic acid is formed an hour. 1 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படுமா. இது வந்து இருக்கிற நம்ம உடம்புல நடக்கிற பல ரியாக்ஷன்ல டக்குன்னு நடக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் இது. ஆனா இது பல மணி நேரம் நடந்தா என்ன ஆகுறது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இது ரெண்டும் எங்க மிங்கிள் ஆகுனா நம்ம சர்க்குலேஷன்ல ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை வெளி தள்ளுறதுக்காக. அப்ப இது வந்து நம்ம கேபிலரிஸ் ரீச் பண்ணோன்னே, அதாவது ஆல்வியோலை நம்ம லங்ஸ்ல இருக்க ஆல்வியோலைல ரீச் பண்ண உடனே இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்பதான் கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருந்து வெளியே போகும். ஒருவேளை அந்த கார்பன் டை ஆக்சைடு பிரிய பல மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து டெத் கூட ஆகலாம். சோ இப்ப எந்த அளவுக்கு நமக்கு ஒரு என்சைம் முக்கியம் அப்படிங்கறத இந்த ரியாக்ஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். However, by using the enzyme present within the cytoplasm is called carbonic anhydrase. The reaction speed dramatically is about 6000 molecules being formed every second. பாருங்க இங்க ஒரு மணி நேரத்துக்கு 200 மாலிகூல்ஸ் உருவாகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 60000 மாலிகூல்ஸை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The power of enzymes is incredible indeed. சோ இது ரொம்ப இன்கிரெடிபிள், நம்ம என்ன சொல்ல நினைச்சு பாக்குறதை விட பெரிய விஷயம் இது அப்படின்னு சொல்றாங்க. There are thousands of types of enzymes are each catalyzing a unique chemical metabolic reaction. A multi-step chemical reaction when each step of is catalyzed by the enzyme complex or different enzymes is called metabolic pathway. அதாவது ஒரு விஷயம் நடக்க ஒரே என்சைம்ஸோ இல்ல நிறைய என்சைம்ஸ் சேர்ந்து ஒரு விஷயத்தையோ நம்ம செய்யலாம். இப்ப எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் 2 பைருவிக் ஆசிடா மாறுது. இங்க என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து 2 பைருவிக் ஆசிடா மாறுது. அதாவது C6H12O6 கூட ஆக்சிஜன் சேர்ந்துச்சு அப்படின்னா
C3H4O3 அப்படின்ற 2 மாலிக்யூல்ஸ் நமக்கு கிடைக்குது. அது இல்லாம 2 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா கிளைகோலைசிஸ். நம்ம ரெஸ்பிரேஷன்ல பிளான்ட்ஸ் ரெஸ்பிரேஷன்ல பார்த்திருப்போம். கிளைகோலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா ஒரு குளுக்கோஸ் 2 பைருவிக் ஆசிடா சேஞ்ச் ஆனுச்சு. இப்போ இந்த குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடா சேஞ்ச் ஆக ஒரே ஒரு என்சைம்ஸ் தேவைப்படுதா? இல்ல. ஃபர்ஸ்ட் குளுக்கோகைனேஸ், அப்புறம் குளுக்கோஃப்ரக்டோகைனேஸ், அப்புறம் ஆல்டலோஸ், ரெண்டா மாறுறதுக்கு ட்ரைபாஸ்பேட், அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய சீரீஸ் ஆஃப் என்சைம்ஸ் தேவைப்படும். சோ அந்த மாதிரி இருந்தாதான் குளுக்கோஸ் 2 பைருவிக் ஆசிடா மாற்றப்படும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு என்சைம்ஸோ இல்ல நிறைய என்சைம்ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இததான் மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம். In which glucose become a pyruvic acid through 10 different enzymes. அதுல பைருவிக் ஆசிடா குளுக்கோஸ் மாறணும் அப்படின்னா அங்க நமக்கு 10க்கும் மேற்பட்ட என்சைம்ஸ் தேவைப்படுது. மெட்டபாலிக் ரியாக்ஷன். When you study respiration chapter 14 you will study this reaction. நீங்க எப்போ 14th சாப்டர் படிப்பீங்களோ அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். At this stage you should know this very metabolic pathway in 1-2 additional reaction gives rise to variety of metabolic end products in our skeletal muscle under anaerobic condition. அதாவது இதை நம்ம ஆல்ரெடி பிசியாலஜில பார்த்திருப்போம். இந்த skeletal muscles அதாவது எலும்பு தசைகள்னு சொல்லக்கூடியது அனரோபிக் கண்டிஷன்ல எப்ப அந்த இடத்துல ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கோ அப்ப என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டிக் ஆசிடா மாறிடும். அண்டர் நார்மல் ஏரோபிக் கண்டிஷன்ஸ் நிறைய காற்றோட்டம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அது என்னவா மாறும்னா பைருவிக் ஆசிடா மாற்றப்படும். ஈஸ்ட்ல டியூரிங் ஃபெர்மெண்டேஷன்ல சேம் பாத்வே நடக்குது. அங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால் நடக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் உருவாக்க முடியும். என்சைம் பிரசன்டா இருக்கா ஆப்சென்டா இருக்கா, ஆக்சிஜன் பிரசன்டா இருக்கா ஆப்சென்டா இருக்கிறத வச்சு. இப்போ how do enzymes bring about such high rates of chemical conversions? இது எப்படி high rates of chemical conversion பண்ணுது, enzymes பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். To understand this, we should study enzymes a little more. We have already understood the idea of an active site. இதுக்கு முன்னாடியே நம்ம என்சைம்ஸ்ல ஆக்டிவ் சைட் அப்படின்னு எடுத்து பார்க்கிறோம். ஒரு பாக்கெட் மாதிரி ஒன்னு உருவாகும். அந்த இடத்துல தான் வந்து யார் வந்து ஒட்டிக்குவா, சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டிக்குவா. The chemical or metabolic conversion refers to the reaction. அதாவது ஒரு கெமிக்கல் ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாற்றப்படுறதை தான் நம்ம ரியாக்ஷன், அந்த இடைப்பட்ட நேரத்தை தான் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். The chemical which is converted into the product is called a substrate. அதாவது converted into ஒரு ப்ராடக்டா உருவாக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம substrate அப்படின்னு சொல்றோம். Hence enzymes, that is proteins or 3-dimensional structure including an active site, convert a substrate into the product. Symbolically it can be depicted as, அதாவது எஸ்ங்கிறது இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா substrate. அது ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா மாறுது அப்படின்னா ப்ராடக்ட். It is now understood that the substrate S has bind to enzymes at an active site within a given cleft or the bracket. Cleft na அந்த பள்ளம். This substrate has diffused towards the active sites. So இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா diffuse to the active sites, ஆக்டிவ் சைட்ல போயிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டிக்கிறான். சப்ஸ்ட்ரேட் ஒட்டிக்கிட்டான். இப்ப there is thus an obligatory formation of ES, அதாவது ES காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. ES காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஈங்கிறது என்சைம் குறிக்குது. என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட், அவ்வளவுதான். அதாவது என்சைம் கூட சப்ஸ்ட்ரேட் போய் ஒட்டிக்கிறது தான் ES காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இஸ் a transient phenomenon. transient அப்படின்னா போய் ஒட்டிக்கும், திரும்ப ரெண்டா பிரிஞ்சிடும். During the state where the substrate is bound to the enzyme active site, new structure of the substrate is called a transition state. அதாவது இப்போ ஒரு என்சைம்ஸ் எடுத்துக்கிட்டோம், இத ஒரு என்சைம்ஸ் ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இங்க ஒட்டிக்குது. இது ஒட்டிட்டு இது ப்ராடக்டா மாறுறப்ப அதோட ஃபார்ம் வந்து மாறுது, ஸ்ட்ரக்சரும் மாறுபடுது. Very soon after expected bond breaking or making is completed. ஒருவேளை அந்த ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு பாண்ட் கிரியேட் ஆகலாம், இல்ல பாண்ட் உடைக்கப்படலாம். Released from the active sites. In other words, the structure and substrate get transformed into the structure of products.
The pathway of these transformation must grow through called transition state structure. இததான் வந்து transition. அதாவது transition அப்படின்னா மாறுபடுறது, மாறுபட்ட வேடம். இப்படி இருப்பாங்க, திரும்ப வேற ஒண்ணா மாறிடுவாங்க. ஆனா அவங்களோட இது வந்து ஒரே இதாதான் இருக்கும், அந்த வடிவமைப்பு மட்டும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் transition. There could be many more altered structure state between the stable substrate and the product. இப்ப ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைம் கூட ஒட்டி அவன் ப்ராடக்டா மாறுறதுக்குள்ள நடுவுல நிறைய மாற்றங்கள் நிகழலாம். அந்த மாற்றங்களை தான் டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. Implicit in this statement is fact that all other intermediate structural states are unstable. அதனால இங்க இருக்க அதர் இன்டர்மீடியேட் ஸ்ட்ரக்சரும் எப்படிதான் இருக்கா, அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. அதாவது அன்ஸ்டேபிள் மீன்ஸ் அது நிலையானதா இருக்காது, உடனே மாறிடும், இல்ல வேற ஒரு பொருளா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எதை குறிக்கிறதோ உறுதித்தன்மை, அதுவாவே கடைசி வரைக்கும் இருக்கிறது. ஸ்டெபிலிட்டி இஸ் சம்திங் related to energy status of the molecule or the structure. Hence when we look at this pictorially through the graph, it looks like a something as in figure 9.6. இப்ப 9.6ல கான்செப்ட் ஆஃப் த ஆக்டிவேஷன் எனர்ஜியை பத்தி சொல்லிருக்காங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து எனர்ஜி அதிகமாகுது, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன், ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன். இப்ப இங்க நம்ம சப்ஸ்ட்ரேட் போடுறோம், அவன் என்சைம் கூட போய் ஒட்டிட்டான். இப்ப சப்ஸ்ட்ரேட் இதாகிறப்ப இந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துதான் இங்க ப்ராடக்ட நமக்கு கொடுக்குறான். இப்ப இந்த ப்ராடக்டா மாறுறதுக்குள்ள அவனுக்கு கிடைக்கப்பட்ட எனர்ஜியை பொறுத்து அதை என்னன்னு சொல்றோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம். அதாவது என்சைம்ஸ் இருக்கிறப்ப கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சா கூட போதும், அவன் உடனே என்னவா மாறிடுறான், ப்ராடக்டா மாறிடுறான். ஒருவேளை அங்க என்சைம்ஸ் இல்ல, வித்தவுட் என்சைம்ஸ் இல்ல அப்படின்னா it wants a more energy to transform into a product. சோ அவனுக்கு எனர்ஜி கிடைக்காத சமயத்துல, அந்த இடத்துல என்சைம் இல்லாத சமயத்துல அவனுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. சோ அது ப்ராடக்டா உருவாகிறதுக்கு. அதுவே என்சைம்ஸ் இருந்தா குறைந்த ஆற்றல்ல அவனால சீக்கிரமாவே ப்ராடக்டா ஆட முடியும். வித் அதான் நம்ம சொல்லிட்டோம், ரேட், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டு ப்ராடக்ட் டிவைடட் பை டைமை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க டைமிங்கும் கம்மியாகுது, ப்ராடக்ட்டும் நமக்கு சீக்கிரமா கிடைக்குது. இப்ப இதுல y axis represents the potential energy. இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த கிராஃப்ல என்ன போட்டிருந்தாங்க, y axis அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்க எனர்ஜி இதான் x axis, இது வந்து y axis அப்படின்னு சொல்லுவோம். இதுல எனர்ஜியை பத்தி கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல ப்ராசஸ் y axis represents potential energy, x axis அப்படிங்கிறது progression of structural transformation. அதாவது அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். The energy level difference between the S and P, the P அப்படிங்கிறது lower level than the S, the reaction is an exothermic reaction. Exothermic reactionல வெப்ப வெளியீடு நடக்கும். One need not supply energy in the order to form the product. அதாவது இந்த இடத்துல வந்து எனர்ஜி தேவைப்படாது. எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது அவனே ஒரு ஆற்றலை வெளியிட்டு தான் ஒரு ப்ராடக்டா மாற்றா, அதனால அவனுக்கு எனர்ஜி தேவையில்லை. However, whether it is the exothermic or a spontaneous thermic or an endothermic, அதாவது வெப்பத்தை உள்வாங்கிக்கிறது. எனர்ஜி ரெக்வயரிங், இததான் வந்து எனர்ஜி ரெக்வயரிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா S has to go through the much higher energy state. இதுல இங்க சப்ஸ்ட்ரேட் இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கவோ உடனே வந்துருவோம், இவன் தான் எஸ், இவன் எஸ், இது பி. இவனுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா எனர்ஜி தேவையில்லை. ஆனா இவனுக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. ஏன்னா இவன்ட்ட என்சைம் இல்ல, அதனால மச்ச ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் அவன் என்னவா மாறுறான்னா ப்ராடக்டா மாறுறான். சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இன் ஆவரேஜ் எனர்ஜியை தான் நம்ம எஸ் ஃபார்ம்னு சொல்றோம். இததான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதாவது அந்த வினைய ஆக்டிவேட் பண்ண எவ்வளவு குறைந்தபட்ச எனர்ஜி தேவைப்படுதோ அததான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். Enzymes eventually bring down this energy barrier, making transition of S to P more easy. நம்ம Sல இருந்து Pக்கு ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. TNPSC, டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB,
அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.